வெல்கம் டு EduSprint Academy. இன்னைக்கு நம்ம ஹிஸ்டரியில ஜெயினிசம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஜெயினிசம் அப்படின்னாலே மகாவீரா அப்படிதான் அவரை பற்றி தான் நம்ம படிப்போம். ஸோ மகாவீராவை பற்றி என்னென்ன ஃபேக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ மகாவீராவுக்கு ஜின்னா, மர்தமனா, ஜிதேந்திரா அப்படின்லாம் வேற பேர் இருக்கு. இல்லை ஜின்னா அப்படின்னா கான்குயரர் அப்படின்னு அர்த்தம். ஸோ இவரோட டைம் பீரியட் அப்படின்னு பார்த்தோம்னா இவர் 540 BC அப்பதான் இவர் பிறந்திருப்பாரு. எங்க பிறந்திருப்பாரு அப்படின்னா குந்த கிராமா நியர் வைஷாலி. ஸோ வைஷாலியில குந்த கிராமாங்கிற இடத்துல தான் பிறந்திருக்காரு. இவரோட டெத் எங்க இருந்திருக்கும் அப்படின்னா பாவபூரி அப்படின்ற இடத்துல இவரோட டெத் நடந்திருக்கும். ஸோ ஃபாதர், இவரோட அப்பா பேர் சித்தார்த்தா, அம்மா பேர் த்ரிஷாலா, ஒய்ஃப் யசோதா. இவருக்கு ஒரு பொண்ணு இருந்தாங்க, அவங்க பேரு பிரியதர்ஷினி. இவர் எந்த குலத்தை சேர்ந்தவர், அதாவது எந்த கிளான் அப்படின்னு பார்த்தோம்னா சத்ரியாஸ். அப்புறம் இவர் எந்த வயசுல வீட்டை விட்டு வந்தாரு அப்படின்னு பார்த்தோம்னா 30 இயர்ஸ்ல வீட்டை விட்டு வந்திருப்பாரு. ஸோ லெஃப்ட் ஹவுஸ் அட் 30 ஏஜ். அப்புறம் இவருக்கு எந்த வயசுல என்லைட்மெண்ட் அடைஞ்சிருப்பாரு, அதாவது அங்க புத்திசம்ல நிர்வாணான்னு சொல்லுவோம், இங்க கைவலையான்னு சொல்றோம். எந்த வயசுனா 42 வயசுல இவருக்கு என்லைட்மெண்ட் கிடைச்சிருக்கும். இவருக்கு 2 குரு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் குரு யாரு அப்படின்னா பிரசவநாத். அவர் 23rd திருத்தங்கரா. அவரோட சிம்பிள் ஸ்னேக். செகண்ட் குரு யாருன்னா கோசலா. இவர் அஜ்விகா செக்டாரோட ஹெட். ஸோ இவரோட டிசைபிள்ஸ் நிறைய இருந்தாங்க. அதுல ஃபர்ஸ்ட் டிசைபிள் ஜமாலி அப்படிங்கிறவங்க. இவங்க யாருன்னா இவரோட சன்னின்லா தான். ஸோ இந்த குருவை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா யார் குரு? பிரசவநாத் கோசாலா. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லெட்டரை மட்டும் வைத்தோம்னா பிஜின்னு இருக்கும். ஸோ குருட்ட பிஜி படிப்பாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இதுதான் குருக்கு க்ளூ. ஸோ நெக்ஸ்ட் ஜெயினிசம்ல என்னென்ன செக்டார்ஸ் இருக்கு, அதாவது ரெண்டு விதமான செக்டார்ஸ் இருக்கு. என்னன்னா திகம்பராஸ், ஸ்வேதம்பராஸ். திகம்பராஸ் அப்படின்னா அவங்க ஸ்ட்ரிக்டா ஜெயினிசம் ஃபாலோ பண்றவங்க. அவங்க லீட் பண்றவங்க யாரு அப்படின்னா பத்ரபாஹு. இவர் யாருன்னா சந்திரகுப்த மௌரியாவோட குரு, இந்த பத்ரபாஹுங்கிறவர். ஸ்வதம்பராவை டீல் பண்றவங்க சுலபத்ரா அப்படின்னு அவர் தான். சுலபத்ரா தான் அதோட ஹெட். ஸோ எப்படி புத்திசம்ல 4 கவுன்சில்ஸ் நடந்திருக்குமோ அதே மாதிரி ஜெயினிசம் பீரியட்லயும் 2 கவுன்சில் நடந்திருக்கும். அது என்னன்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் கவுன்சில் பாடாலிபுத்ரால 300 BCல நடந்திருக்கும். யார் ஹெட்னா சுலபத்ரா, இவர் தான் ஹெட். செகண்ட் கவுன்சில் வல்லாபில நடந்திருக்கும். டைம் பீரியட் 512 BCல. ஹெட்டட் பை யாருன்னு பார்த்தோம்னா தேவரதி ஸ்ரமஸ்ரமணா இப்படிங்கிறவங்க தான் ஹெட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் இந்த பிளேஸ் மட்டும் பாடாலிபுத்ரா, வல்லபியா. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா பாவம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. PAVA அந்த ஃபர்ஸ்ட் 2 லெட்டர்ஸ் மட்டும் எடுத்துப்போம். ஸோ பாவம். ஜெயினிசம் கவுன்சிலோட பிளேசஸ்க்கு என்ன க்ளூ? பாவம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 gems ஆஃப் 3 ரத்னா ஆஃப் ஜெயினிசம் என்னன்னு பார்த்தோம்னா ரைட் நாலேஜ், ரைட் கான்டியூட், ரைட் ஃபெய்த். இதுதான் ஜெயினிசமோட 3 gems ஆர் 3 ரத்னா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ திருத்தங்காஸ்ல டோட்டலா ஜெயினிசம்ல 24 திருத்தங்கராஸ் இருக்காங்க. இதுல நமக்கு மகாவீரா 24th திருத்தங்கரா. அவரை பத்தி தான் நம்ம படிப்போம் மோஸ்ட்லி. ஃபர்ஸ்ட் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ரிஷப்நாத். அவரோட சிம்பிள் புல். 23rd பிரசவநாத். அவரோட சிம்பிள் ஸ்னேக். இவர் தான் பிரின்ஸ் ஆஃப் பனாரஸ். இந்த பிரசவநாத் யாருன்னா பனாரஸோட பிரின்ஸ். ஸோ ரூல்ஸ் ஆஃப் திருத்தங்கரா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நான் ஸ்டீலிங், நான் பொசஷன், நான் லையிங், நான் இன்ஜுரி, செலிபஸி. ஸோ இதெல்லாம் படிச்சுக்கணும். எக்ஸாம்ல எது ஜெயினிசமோட ரூல்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி கேட்கலாம், இல்லை எது ரூல்ஸ் அப்படின்னு கேட்கலாம். ஸோ இந்த 5 ரூல்ஸையும் படிச்சுப்போம். நான் ஸ்டீலிங், நான் பொசஷன், நான் லையிங், நான் இன்ஜுரி, செலிபஸி. ஸோ ஜெயினிசம்ல வேற தெரிஞ்சுக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்னன்னா தில்வாரா ஜெயின் டெம்பிள் அப்படிங்கிறது ராஜஸ்தான்ல இருக்கு. மவுண்ட் அபு ராஜஸ்தான்ல இருக்கு. ஸோ இது ஒரு நம்ம இந்தியாவில் இருக்க ஃபேமஸ் ஜெயின் டெம்பிள். இவங்களோட சேக்கர்ட் புக்கை அங்காஸ் அப்படிங்குவாங்க. ஸோ ரியல் ஃபவுண்டர் யாரு அப்படின்னா ரிஷப்நாத். இவர் தான் ஜெயினிசமோட ரியல் ஃபவுண்டர். ஆனால் நம்ம மகாவீராவை பத்தி தான் படிப்போம் ஜெயினிசம்ல. ஸோ ரியல் ஃபவுண்டர் ரிஷப்நாத். ஸோ தட்ஸ் இட். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்க்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.